ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். நம்ம இந்த பேக்குக்கு வந்து இந்த ஓரத்தில் எப்படி கலர் பண்ணி வச்சு இந்த பேக்கை எப்படி முடிக்கிறோன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இதோட அளவு நான் சொல்கிறேன். இதோட அளவு வந்து 6 அடி வெட்டியிருக்கேன். ஒரு கூடையில் சொல்லியிருக்கிறேன். 6 அடி வெட்டி ஒரு சைடு வண்டியும் கொஞ்சம் பெருசாக அரை அடி விட்டுட்டு மறுபடியும் மடித்து உங்களுக்கு நான் போட சொல்லியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இது நடு சென்ட்ரு. இது நடு சென்ட்ருலேருந்து இப்படி வச்சிங்கன்னா இதோட முடியும். நடு சென்ட்ரு இதோட முடியுதா? இங்கே பாருங்கள், இதோட முடியுது. இந்த 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 நாட்டு இல்லாமல் இந்த நாட்டையும் விட்டுட்டு இதுலேருந்து நம்ம காது மூடி போடுறோம். இந்த நாட்டும் டபுளாக இருக்குது பாருங்கள். இதை விட்டுட்டு இது நடு சென்ட்ரு. அதேமாரி இந்த சைட்லேயும் பாருங்கள், 4 நாட்டு வரும். இதில் இந்த சைடு போட்ட மாதிரி இந்த சைட்லேயும் நடு சென்டரை வச்சு 4 1 2 4 நாட்டு வரும். இந்த இருக்கும். இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சிங்கன்னா சமமாக இருக்கும். 1 2 3 4. அதேமாரி இதுலேயும் இங்கே பாருங்கள், இப்படி வச்சா 1 2 3 4. இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா, இது வந்து இந்த ஓரம் வந்து நம்ம பின்ன போகிறோம். ஓரத்தில் வந்து நடு சென்டரில் 2 2 4 விட்டுடுங்க. 4 விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பின்னுறோம். அதுக்கப்புறம் காது நம்ம மூடி போட்டோம்னா இப்படியே போட்டுக்கிட்டு வரோம். இப்படி போட்டுட்டு வந்து இதோட நிற்போம். இதோட வரும். இந்த ஒயர் வந்து இப்படியே போட்டுட்டு வந்தோம்னா இதோட நிற்கும். அதேமாரி இதை போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த ஒயரு இப்படியே போட்டு வந்தோம்னா இதோட தான் நிற்கும். இதை ரெண்டையும் நம்ம வளைச்சி தான் இந்த ஒயரையும் வளைச்சி நம்ம வந்து கலர் பண்ணி இப்படியே கோத்துக்கிட்டு வரோம். முக்கோணமாக கோத்துட்டு வந்தோம்னா கொஞ்சம் மூடி கொஞ்சம் பெருசாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி போட்டோம்னா இந்த 1 வருஷம் 2 வருஷம் வருதா, இதில் மூடி கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்படி மாற்ற காது மாதிரி ஒரே காது வச்சோம்னாக்கா இந்த லாக் அழகாக தெரியும். இப்போ வந்து நம்ம இதில் வைக்க போகிற காது, இதில் கையில் பிடிக்கிற மாதிரி நம்ம காது வைக்க போகிறோம். அதுக்கு வந்து இதில் தான் நம்ம வைக்க போகிறோம். கொஞ்சம் அகலமாக தான் வரும். ஒரு பேக்கில் ஒரு கருப்பு ஆரஞ்சு போட்ட பேக்கில் அந்தமாரி தான் நான் வச்சுருக்கிறேன். இந்த டிசைன் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து 6 அடி வெட்டினதில் வந்து 11 நாட்டு போட்டிருக்கேன். 11 நாட்டுனா 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கா. இந்த ஓரம் 1, இந்த ஓரம் சேர்த்து 11 வந்துடும். 11ல் வந்து 9 கணக்கு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5, இங்கே 4 விட்டுட்டோம்னா இது வந்து 5வது நாட்டு. 5வது நாட்டில் இதையும் பின்னிட்டு இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு ரவுண்டு போட்டுரும். ஒரு நாட்டு போட்டு 4 மணியை போட்டுரும். அப்புறம் வந்து 2 மணி மொத்தம் வந்து 1.5 வருஷம்னு வச்சுக்கோங்க. அந்த 4 மணி போட்டு இங்கே 2 மணி மொத்தம் 6 மணி போட்டுட்டு இதுலேருந்து நம்ம வந்து 1 2 3 4 5 6 நாட்டு போட்டோம்னா 5 மணி வரும் இடையில. இங்கே வருங்க, இதுலேருந்து கணக்கு பண்ணுங்க. 1 2 3 4 5 6 நாட்டு போட்டு இடையில 5 மணி வரும். 5 மணி வந்தால் இந்தமாரி கட்டம் கிடைக்கும். இந்தமாரி கட்டம் கிடைக்குமா? இந்த ஓரத்தில் வந்து அந்தமாரி 5 மணி வராது. ஏன்னா அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதில் வந்து இந்த பாருங்கள், இது வந்து மூளை வளைச்சிருக்கோம். மூளை வளைச்சதை விட்டுட்டு இந்த ஒரு நாட்டு 4, இன்னொரு நாட்டு போட்டு 4, 2 நாட்டு போட்டுட்டு அப்புறம் அரை, மொத்தம் 2.5ன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாட்டு 2 நாட்டு 2.5னாக்கா உங்களுக்கு 6 மணி வருது. 6 மணி வரும். இதுலேருந்து கணக்கு பண்ணோம்னா இந்த நாட்டிலேருந்து 2 4 6 8 இப்படி வரும். நீங்கள் 4 நாளாக கணக்கு பண்ணிக்கோங்க. இந்த ஒரு நாட்டு அப்புறம் 2 மணி அப்புறம் மேலே ஒரு நாட்டு வந்துடும். இதுலேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா 4 நாட்டு 1 2 3 4 5 நாட்டு வருதா. 5 நாட்டு வந்தால் 4 மணி. அதில் 6 நாட்டு வந்துச்சு நடு சென்டரில் 5 மணி. இப்போ வந்து இதில் வந்து 4 நாட்டு வந்திருக்கும், 5 நாட்டு வந்திருக்கும், 4 மணி. இதேமாரி பின்னிட்டு வந்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். 6 அடி 11 நாட்டு பின்னினீங்கன்னா இது கரெக்டாக வந்துடும். நான் இப்போ வந்து அந்த மூடி எப்படி போடுறதுன்னு ஓரத்தில் எப்படி மணிக்கு வைக்கிறதுன்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த சின்ன இது வந்து ஒரு கோல்டு கலரு. என் வீடியோவில் தான் எப்பொழுதும் கம்மியாக தான் தெரியும். இது கோல்டு கலரில் அதே வைலட் மணி வச்சுருக்கிறேன். இது வந்து
4 தான் வெட்டியிருக்கேன். 4 அடி வெட்டினாவே இதேமாரி போடலாம். அழகாக பெரிய ஒரு பெரிய பூனையே வைக்கலாம். இதில் நம்ம துணி தைச்சிட்டோம்னா பெரிய பூனையை வைக்கலாம். ஜாமான்லாம் எடுத்துக்கலாம். சின்னதாக கைப்பிடி மாதிரி வச்சுட்டு இதில் மணிலே வச்சுருக்கேன் கைப்பிடி. இங்கே பாருங்கள், இதில் வந்து 4 அடியில் வந்து 7 நாட்டு 7 நாட்டில் வந்து 7 நாட்டுனா 14 ஒயரு. நடு சென்டரில் 5 இருக்கும். உள்ள 1, இதில் 2 பாருங்க. இதை விட்டுடுங்க. 1 2 3 4 5 6 7 இருக்கா? இதையும் விட்டுட்டு இப்போ வந்து இதில் வந்து நம்ம 5 பார்க்குறோம். 1 2 3 4 5. 5ல் வந்து நடு சென்டரில் இதில் 2 விட்டுட்டோம். நடு சென்டரை எடுத்துக்குவோம். மொத்தம் 7 நாட்டில் இங்கே 3 இங்கே 3 விட்டுட்டோம். நடு சென்டரையும் பின்னிட்டு இங்கே இதில் வந்து ஒரு நாட்டு போட்டு 4 மணி போட்டிருக்கோம். அப்புறம் வந்து 2 மணி போட்டிருக்கோம். அதனால் 1.5 நாட்டுன்னு வச்சுக்கோம். 6 மணி வச்சுருக்குறோம். 1.5 நாட்டு. அப்புறம் வந்து ஒரு நாட்டு பின்னி இருக்கிறோம். பின்னோன்னே இது வந்து சின்ன கூடைக்கு சின்ன கட்டம். 1 2 3 4 நாட்டு போட்டிருக்க 3 மணி. அதேமாரி 3 மணி 4 நாட்டு. இதேமாரி இந்த கூடைக்கு வச்சு இந்த கணக்கை வச்சு நீங்கள் போட்டிங்கனாக்கா கரெக்டாக அழகாக வரும். இதில் வந்து கொஞ்சம் அளவு கம்மியாக இருக்கும். அதுக்கு வந்து இங்கே பாருங்கள், மூளை வளைச்சிருக்கோமா? மூளை வளைச்சி இங்கேயும் மூளை வளைச்சிருக்கோம். இதில் பாருங்கள், 1 மூளை வளைச்சதுக்கு மேலே ஒரு நாட்டு போட்டு 4 மணி. அப்புறம் அரை நாட்டுன்னு வச்சுக்கோங்க. 2 மணி போட்டிருக்கோம். இதை விட்டுட்டு 1.5 விட்டுட்டு 1 2 3 நாட்டுனா 2 மணி. 3 நாட்டு இதுலேயும் 3 நாட்டு 2 மணி. அப்படி போட்டு உள்ளே ஒரு போட்டோம்னா இது சின்ன அளவு. இது ஒன்றுக்காக 1 குறைச்சி. அதேமாரி தான் இதுலேயும் 1க்காக இது 1 குறைச்சி. அப்படி வந்தால் தான் இந்த பேக்கு கரெக்டாக வருது டிசைனு. இதெல்லாம் நல்லா ஆரஞ்சு பளிச்சுன்னு இருக்குது. நல்லா இந்த பாருங்கள், இதுக்கு நான் அளவு சொல்கிறேன். இதுக்கு வந்து 4, இதுக்கு 6 அடி. மூடிக்கு கொஞ்சம் விட்டுட்டு 1/2 அடி விட்டுட்டு பின்னணும்னா ஒட்டுக்கிட்டு வராது. நான் காட்டுறேன் நான். இங்கே பாருங்கள், இது வந்து 4.5 வெட்டி 1 2 3 4 5 6 7 8 9 நாட்டு. 4.5 அடி வெட்டினாவே போதும். 9 நாட்டு உங்களுக்கு கிடைக்கும். 9 நாட்டு கிடைக்கும் போது இங்கே 3 நாட்டு விட்டுட்டு இங்கே 4 நாட்டு இங்கே 4 நாட்டு விட்டுட்டு இங்கே வந்து நடு சென்டரில் ஒரு நாட்டு இருக்கும். மொத்தம் 9 நாட்டில் நடு சென்டரில் உள்ளதில் இந்த மணி கோக்கும் போதே இந்த மணியை முன்னாடி கோத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே 4 நாட்டு போட்டுருங்க. 4 நாட்டு போட்டு மணியை கோத்துருங்க. 3ல் தான் நான் வந்து 1 2 3ல் தான் நம்ம மூளை வளைச்சிருக்கோம். அதை நான் சொல்லலைன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இதை பாருங்கள், ஒரு நாட்டு 2 வருஷம் போட்டு அந்த 2ஐயும் ஒன்றா சேர்த்தோம்னா மூளை ஒரு வரிசை. அப்புறம் அதில் 2 மணி வச்சு பின்னிட்டு அதை 2ஐயும் சேர்த்து பின்னினோம்னா மூளை வந்துடும். அதுதான் மூளை வளைச்சிருக்கிறதெல்லாம் நான் அடுத்த வீடியோ நான் போடுவேன். அது வந்து ஹார்ட் மாதிரி போடலான்னு இருக்கேன் பெரிய கூடைக்கு. அது நேரம் கிடச்சா நான் போடுவேன். உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டுறேன். அதில் வந்து நான் மூளை வளைக்கிறதெல்லாம் காட்டுறேன். இங்கே பாருங்கள், வச்சிட்டோமா. இங்கே வந்து இதில் வந்து 1 போட்டோமா. அப்புறம் ஒரு வரிசை இந்த நீட்டுக்கும் ஒரு வரிசை நம்ம வந்து வெள்ளை மணி கோத்துட்டு இதுலேருந்து பாருங்கள், இந்த நீல மணிலேருந்து ஒரு நாட்டு போய் இன்னொரு நீலமணி இப்படி சைடாக போடணும். போட்டுட்டு இதில் 4ஐயும் கோத்து போட்டுட்டு அப்புறம் ஒரு வரிசை வெள்ளை மணி கோத்துட்டு இந்த மணிக்கு மேலே ஒரு கலர் மணி போட்டு அப்புறம் இதையும் பின்னணும். அப்புறம் பின்னிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு நாட்டு போட்டு அப்புறம் ஒரு மணி போட்டு இதையும் போட்டுட்டு இப்படி வளைச்சிடணும். இந்த நாட்டு இல்லாமல் 1 2 3. அதுமாரி இந்த நாட்டு இல்லாமல் 1 2 3. இங்கே இந்த நாட்டு இல்லாமல் 1 2 3. இப்படி போட்டு தான் நம்ம கரெக்ட் பண்ணணும். இதில் வந்து நடு சென்டர் வர்றதுக்கு என்ன பண்ணணுன்னாக்க இந்த ஒரு நாட்டு இந்த 2 நாட்டு இந்த 2 நாட்டும் விட்டுட்டு 2 நாட்டு 8 மணி. இந்த நடு சென்டர்லேருந்து நல்லா கிட்ட காட்டுறேன் பாருங்கள். நடு சென்டர்லேருந்து இந்த ஒரு நாட்டு போட்டு 4 மணி ஒரு நாட்டு போட்டு 4 மணி போட்டுட்டு நடு சென்டரில் இது வரும். அதேமாரி மேலே ஒரு நாட்டு, அதுக்கு மேலே ஒரு நாட்டு, அதுக்கு மேலே அது அந்த கலர் மணி. இதை பாருங்கள், இப்படி நீங்கள் நேராக வச்சுக்கிட்டா கூட அழகாக வரும். அதேமாரி வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இது பாருங்கள், நல்ல ரோஸு. இது பாருங்கள், இது வந்து இடையில ரெட்டை மணி வச்ச மாதிரி நான் பின்னியிருக்கிறேன். இதுக்கு வந்து அளவு வந்து 6 தான் வைக்கணும். 6 அடி வெட்டி போட்டிருக்கேன். 6 அடியில் இந்தமாரி நாட்டு போட்டு
இந்த 2 பக்கத்துலேயும் நான் காட்டின மாதிரி 2 பக்கத்துலையுமே கோர்த்துருக்கேன். ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கட்டுமே 2 பக்கத்துலேருந்து கீழே கையால் வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி கோர்த்துருக்கேன். ஒரு வீடியோவில் நான் போட்டு காட்டியிருக்கேன். இதிலே பின்னினோம்னா இப்படியும் பெரட்டி பின்ன முடியாது. அதுக்காக இப்படி வச்சுட்டேன். இது நாட்டெல்லாம் பின்னோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்படி வச்சு சொருவினதும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதிலே நான் கட்டியும் போட்டுட்டேன். கட்டு போட்டுட்டேன். அந்த ஒயர்லேயே 6 அடியிலேயே இது போட்டு இதுமாரி போட்டிருக்கேன். இது எப்பொழுதும் போல் சும்மா ஒரு 3 அடி 4 அடி வெட்டிக்கோங்க. இதுக்கு 4 அடி வெட்டி மணி கோர்த்து நம்ம போட்டு வரோம். நம்மளுக்கு எவ்வளோ வருதோ அதை போட்டுட்டு அதிலே நம்ம கட்டியும் போட்டுக்கலாம். ஒயர் இருந்தால் அதையும் கட்டு போட்டுக்கலாம். அதாங்க இப்போ மூளை வளைக்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் ஒரு ஹார்ட் மாதிரி போட இருக்கிறேன். அதில் நான் போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம 1/2 அடி விட்டோமே அதில் எல்லாத்துக்கும் மணி கொக்கிறதுக்கு ஒயர் கரெக்டாக வரும். அந்த கடைசியில் ஒரு நாட்டு நம்ம சேர்த்து பின்னுறோம் பாருங்கள். பாருங்க எல்லாத்தையுமே கரெக்டாக வந்துடும். நம்ம சேர்த்து பின்னுறோம் பாருங்கள். மூளை இந்த இதையும் சேர்த்து பின்னுறதுல இந்த ஒயர் ஒண்டியும் கொஞ்சம் சின்னதாக வரும். அதுக்கு ஒண்டியும் தான் ஒட்டு வரும். அதேமாதிரி இந்த இடத்துலையும் இருக்கு பாருங்கள். 2 ஒயர் இருக்கா. இது நம்ம இப்படி சேர்த்து இப்படி பின்னிக்கிட்டு போகிறோம். பின்னிட்டு போகிறதுல உங்களுக்கு இதில் ஒண்டியும் ஒட்டு வரும். அதில் நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் ஒரு மணியும் இப்படி போட்டுக்கணும். இப்படி போட்டு இதை 2ஐயும் சேர்த்து இப்படி பின்னிடுறோம். தெளிவாக சொல்லியிருக்கோம் பாருங்கள். இந்தமாரி நீங்களும் போட்டு பாருங்கள். நான் இதில் துணி தைச்சி தான் நான் இது விற்பனைக்கு தான் இது எல்லாமே நான் வச்சுருக்கிறேன். துணி தைச்சதுக்கப்புறம் நான் போடுவேன். பாருங்கள் இதில் 2லேயும் கேட்டு இப்போ 2ஐயும் இந்த நாட்டையும் எடுத்து மணியை கோர்த்து ஒரு நாட்டு போட்டோம். அப்புறம் இது 2ஐயும் அந்த ஒரு ஒயரு தாங்க சின்னதாக வரும். பாக்கியெல்லாம் அங்கேயும் இங்கேயும் போகிறதுல கொஞ்சம் பெருசாக வரும். நம்ம வெட்டி போட்டுக்கலாம். அதில் வெட்டின ஒயர் தான் இது. இந்த 6 அடியில் 1/2 அடி விட்டுட்டு மடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதாங்க இது கொஞ்சம் கட்டையாக வந்துட்டு இப்போ இதில் நம்ம ஒட்டு போடுறோம். ஒட்டு போடுறதுக்கு பெருசாகவே எடுத்துரும். நான் இதுலேருந்து வெட்டின ஒயர் தான் இது. இங்கே பாருங்கள். இந்த மணி உள்ளேருந்து போட்டுக்குவோம். இந்த மணி உள்ளேருந்து போட்டு இழுத்துக்கிட்டு தோற்கணும். இந்த வெடுப்புலேயே போட்டுருவோம். ஏன்னா இது பின்னிக்கிட்டு போட்டால் தான் நல்லா இறுக்கமாக வரும். அதுக்கு தான் இது எல்லாமே கிளாஸ் ஒயர் தான். பாருங்கள். இது வேணும்னாலும் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள். இதெல்லாம் துணி தைக்கணும். வேணும்னா சொல்லுங்கள். நான் இப்போ துணி தைச்சி உங்களுக்கு நான் தரேன். இங்கே பாருங்கள். இது இப்படி போட்டு இதை உள்ளே கொண்டுட்டு வரோம். உள்ளே கொண்டுட்டு அப்புறம் இந்த லுக்கில் நாட்டு மாதிரியே வந்துடும். இப்போ நம்ம நாட்டு போடுறோமே அது மேலேயே நம்ம சுற்றி இப்படி போட்டோம்னா நாட்டு மாதிரி வந்துடும். நான் எப்படி போட்டேனோ அதேமாரி போட்டுக்கோங்க. இதை பாருங்கள். போட்டது தெரியாது. இது உள்ளே விட்டுருக்கோம். இதை ஒண்டியே நம்ம வெட்டி விட்டுக்க வேண்டியதான். இப்போ மறுபடியும் 2 மணி கொக்குறோம். இதில் 8 வருஷம் வந்திருக்கு. கிராஸில் 8 வருஷம் உயரம் வந்திருக்கு. அதுலெல்லாம் எவ்வளோ அளவுன்னு தெரியல. நான் சொல்கிறேன். பாருங்க. 2000 சப்ஸ்கிரைப் வந்திருக்கு எனக்கு. உங்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் உள்ளவங்க போட்ட எல்லாருக்கும் நன்றி. அதேமாரி நிறையா சப்ஸ்கிரைப் போடுங்க. லைக் பண்ணுங்கள். அப்புறம் 2 மணி அப்படி முக்கோணமாக வரும். ஃபுல்லாகவே இந்த காது இந்த 2 4 நாட்டு இருக்கு. இதுலேருந்து கூட போடலாம். அது இந்த காது நான் அந்த காது கையில் பிடிக்கிற காது மாதிரி இதுக்கு போட போகிறேன். அது இடிக்கும். அதுதான் அப்படியே தோல் மாட்டுறதா இருந்தால் இது வரைக்கும் நான் போடுவேன். அடுத்தது ஹார்ட்டு போட்டு ஃபுல் வீடியோவும் போடலான்னு இருக்கிறேன். எப்படி ஹார்ட்டு போடுறதுன்னு போட்டு காட்டுறேன். மூளையும் வளைச்சி காட்டுறேன்.
நான் என் கூடக்கே போட்டிருக்கேன். அதை பார்த்தாலும் அதில் தெரியலங்கிறீங்க. இதில் நான் போட்டு காட்டுறேன். அது வந்து நேர் வரிசை. இது வந்து கிராஸ். அதாங்க இப்போ வந்து கீழே வந்து இப்போ 2 நாட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த சைடும் போட்டதில் கீழே வந்து 2 நாட்டு கிடச்சிருக்கா. 2 நாட்டில் 2 ஒயர் போகுது பாருங்கள். அதில் என்ன பண்ணுறோம், 2 மணியை கோர்த்து ஒரு நாட்டு போட்டுரும். அதாங்க இப்படி தான் வரும் மூடி. அழகாக நீங்கள் போட்டுடலாம். நான் சொன்ன மாதிரியே பின்னுங்க. தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒரு நடைக்கு 2 நடையாக பாருங்கள், பார்த்து போட்டுக்கோங்க. லெதர் வச்சு தைக்கிறதோட துணி வச்சு தைச்சா நல்லா ஸ்ட்ராங்காக அப்படியே கிடக்கு. துவைக்கலான்னு எல்லாம் துணி வச்சு தான் கேட்குறாங்க. அதனால் நான் துணி வச்சு தான் இதை நான் பின்னி கொடுக்குறேன். இந்த வரைக்கும் பாருங்கள். அதாங்க மூடி வந்துருச்சு. ஒரு நாட்டு வர்ற மாதிரி வச்சிட்டிங்கன்னா இப்படி தாங்க ஓரத்தில் மணி வரும். வெள்ளை மணி வந்து கலர் மணி வந்துடும். இதில் வந்து நான் மேக்னெட்டி பட்டனு தான் வைக்க போகிறேன். மேக்னெட்டு பட்டன் வச்சு இதை வந்து நான் அமுக்கி காது போட போகிறேன். இதாங்க இது வந்து மூடி. ஏன்னா இங்கே இந்த இடத்துல வந்து நம்ம பாட்டில் வைக்கலாம். தண்ணி பாட்டிலு வச்சோம்னாக்கா இந்த மூடி இப்படி போட்டு ஜிப்பை போட்டுட்டு மூடியை வந்து பட்டன், அமுக்கு பட்டன் அதை வச்சு மேக்னெட்டு பட்டனை வச்சு போட்டுட்டு இது என்ன செய்கிறோம்னாக்கா கொஞ்சம் ஜிப்பை இங்கே கொஞ்சம் திறந்து வச்சுட்டு இதுலேருந்து இழுத்துட்டு வந்து ஜிப்பை இதுலேருந்து இழுத்துட்டு வந்து வச்சுட்டு கொஞ்சம் திறந்து வச்சு இதில் தண்ணி பாட்டில் நம்ம வந்து வெளியில் வச்சிடலாம். அதுக்கு தான் இப்படி இந்த காது. தண்ணி பாட்டில் வெளியில் இருக்கும், தண்ணி கீழே சிந்தாது, அழகாக இருக்கும். இப்படி நான் போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அதாங்க இதில் வந்து 8 வருஷம் வந்து கிராஸில் 8 வருஷம் மூளை வளைச்சதை விட்டுட்டு இந்த வரிசையை விட்டுருங்க. இந்த வரிசையை விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 வருஷம் வருது. அதில் வந்து 9 வரணும். 1 2 3 4 5 6 7 8 இப்படி பார்த்தாலும் இந்த சைட்லேருந்து பார்த்தாலும் 8 வருஷம், இதுலேருந்து என்னாலும் 8 வருஷம் வருது. மூளை வளைச்சது இல்லாமல் இதில் 8 வருஷம் வருது. இதில் வந்து உங்களுக்கு வந்து இதுலேருந்து தான் வைக்கணும். 1 4 5 8 9 11ல் 9 தான் வரும். 1 மேலே வந்துடுச்சா 9 வருஷம். இப்படி தாங்க வரும். இதில் வந்து மூளையை வளைச்சதோட மூளை வளைச்சிருக்கிறேன். இது இல்லாமல் 1 இதுலேருந்து மூளை வளைச்சதுலேருந்து என்ன 1 2 3 4 5 6 மூளை வளைச்சதுலேருந்து இந்த வரிசையிலேருந்து எண்ணாக்கா 6 வருது. இதில் வந்து இதை விட்டுட்டு அதுக்கு மேலேருந்து வச்சு எண்ணோம்னா இந்த இதை விட்டுட்டு எண்ணோம்னா 1 2 4 5 6 7 வருது. அதாங்க எல்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல வீடியோலாம் போட இருக்கிறேன். ஆனால் இப்போ போட முடியல. கொஞ்சம் வேலை ஒழிஞ்சதுக்கப்புறம் போட்டு காட்டுறேன் பாருங்கள். எல்லாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள்.